ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சு? நம்ம டக்குன்னு ஜெல்லிட்டு இப்போ. ஐயோ நீங்க என்ன பண்ணுறீங்க தெரியல. நர்ஸ் நீங்க இது பண்ணிருக்கீங்க, டக்குன்னு இது பண்ணுங்க, எங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குறேன். ஐயோ இருங்க இருங்க டாக்டர், நான் வந்து எங்களை பிடிச்சிக்கிறேன். நீங்க கரெக்டா ஊசி போட்டுருங்க டாக்டர், கரெக்டா ஊசி பிடிச்சிக்கிறேன். சரி ஓகே, நீங்க அப்படியே நல்லா பிடிச்சிக்கோங்க, நான் கரெக்டா ஊசி போட்டுக்கிறேன். டாக்டர் டாக்டர் அவ ஒரு வழியா என்னமோ சரியாயிட்டா. ஓகே நான் ஜெல்லு தேய்ச்சிட்டேன் நர்ஸ். ஓகே அவ இப்படி கொஞ்ச நேரத்துல இருக்கும், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் டைம் வந்துடும். ஓகே இருக்குது, எருங்க எருங்க நர்ஸ், எல்லாமே செக் பண்ணுங்க. அப்படி எடுத்துருங்க நர்ஸ், நான் பாட்டிகிட்டே சொல்றேன். எடுக்கலாம் எடுத்துடலாம் 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 எடுத்துடலாம். சூப்பர், குழந்தை வந்துச்சு. டாக்டர் குழந்தை நார்மல் வெயிட் தான் அடிக்குது, 3 kg. எருமை வெயிட் எல்லாம் அடிக்குமால. சரி ஓகே, அங்கே தான் ரொம்ப பயந்து இருந்தாங்க. நீங்கள் போய் டக்குன்னு போய் உங்களை ஃபேமிலி கிட்ட போய் கொடுங்க, அங்கே தான் ரொம்ப பயந்து இருந்தாங்க. சரி ஓகே. அப்பா இதாங்க உங்களுக்கு பொன் குழந்தை பொறுத்துக்குது. சொல்லவே ஐயோ ஐயோ ஒன்று பார்க்கடாமா, நான் ரொம்ப வெயிட் பண்ணின்னு இருந்தேன். உனக்கு எதுவுமே ஆகல? எனக்கு இது போடுமா. ஏமா உனக்கு பேரு நாங்க டக்குன்னு வச்சுப்போம். பேஷண்ட் வந்து நீங்க உள்ள வந்து பார்க்கலாம். அம்மா என்னம்மா இச்சு, உனக்கு எதுவுமே ஆகலல்ல? உனக்கு எதுவுமே ஆகலல்ல? நீ கீழே உள்ள பதடி அடிச்சிட்டம்மா. நீ எனக்கு என்ன சொல்ற? நீங்க யாருமே பயப்படாதீங்க, எனக்கு எதுவும் இல்லை, நான் நார்மல் தான் இருக்கிறேன், நார்மல் தான் இருக்கிறேன். படடி அடிச்சு ஜாக்வின்னு சொன்ன ஒரு படடி அடிச்சு ஓடி வந்துட்டம்மா. உனக்கு தேடி நானு